கஷ்டப்பட்டு குடிக்கிறோம், உலகமே நம்மளை ஜாலியா குடிக்கிறான்னு கிண்டல் பண்றாங்க. என்னடா அது, முட்டையிலேருந்து மரம் முளைச்சிருக்கு. ஏற்கனவே முட்டையிலேருந்து குஞ்சு வந்துச்சா, குஞ்சிலேருந்து முட்டை வந்துச்சான்னு பட்டிமன்றம் நடத்துறாங்க ஊருக்கு ஊரு. இப்ப என்னன்னா முட்டையிலேருந்து மரம் வளருது. என் மண்டையில இருந்து தான் முட்டியே வளர மாட்டேங்குது, எப்படி மரம் வளருது கேளு. இதுக்கு ஒரு பட்டிமன்றம் வைப்பாங்கல்ல, அப்ப கேட்டுக்குருவோம். மரத்துக்கு தண்ணி ஊற்றுவோம். இது அச்சு. யாரா கதவை தட்டுறது? இது இந்த பக்கம் யாரா தட்டுறது? இது தொப்பலா. யாரா அந்த நேருக்கு நேரங்கடா. இது மோடு முட்டி. இது வெட்டியா. ஐயோ அட பாவிகளா, ஏன்டா இப்படி கதவை தட்டுறீங்க? டேய் சரியான ஆளா இருந்தா நீ சீட்டை தூக்கிட்டு வரமா தூக்கிட்டு வரான். நாங்க தான் எல்லாருக்கும் பச்சை குத்தி பேர் வைப்போம், இவர் எங்களுக்கே வைக்கிறாராம். தொப்பலா போடுறா. மோடு முட்டி. வாயில குத்துறா. வெட்டியா. என்னடா கை தட்டி விளையாடுறீங்க என் கூட? மேஸ்திரி அதுலதான் வீட்டு நினைச்சா இதுலயுமா? மச்சான், நாம எப்பவுமே இது போல ஒத்துமையா இருக்கணும்டா. என்னைக்குமே பிரியக்கூடாதுடா. யார் யாரை கரெக்ட் பண்ணாலும் அது நம்ம 5 பேருக்கு தான்டா. எங்க காதலை எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது? என்னடா மச்சான் சொன்னா ஒத்துக்க வந்தாங்களா? ஒரு மாதிரி ஃபீலா உட்காந்துருக்கிறான். ஒன்றும் இல்லடா, அந்த அஞ்சம்மாவை என்ன மடங்கு வேளான்னு யோசிக்கிறியா? அடுத்த வாரம் அவதான்டா முடிவே பண்ணிட்டேன். அதுக்கு இல்லடா, அவளை நான் நீ எனக்கு பிடிச்சிருக்குடா. எல்லாத்துக்கும் தான் பிடிச்சிருக்கு, ஆனா கட்ட செம்ம கட்ட. அது இல்லடா, டேய் ஏதோ வில்லங்க இருக்குடா. என்ன நடந்தாலும் சரி சொல்லிட வேண்டியதான். டேய் மச்சான், நான் அவளை கல்யாணம் கட்டிக்கலான் இருக்கேன்டா. நினைச்சேன்டா. அவ வந்ததுல இருந்தே பயலோட நடவடிக்கையில பல மாற்றம் தெரியுது. கவனிச்சிங்களாடா? ஆமாடா. இப்ப நீ என்னடானா 5 பேரோட பழக்க வழக்கத்துல மொத்தமா ஆப்படிக்க பாக்குறியா? விடுறா மச்சான், இந்த கல்யாணம் காட்சியில நமக்கு ஒத்து வராது. சாச்சமா முச்சமா விட்டமான்னு போயிட்டே இருக்கணும். எதை இழந்தாலும் சரி அஞ்சம்மாவை மட்டும் இழந்துடக்கூடாது. இப்படிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. மாப்ள கிளாஸ் எடுறா. டேய் எர்றானே எல்லாரும் மாதிரி தான் அவ்வளோ. அவன் மட்டும் என்ன பேசல. என்னைக்கு நினைக்க ஆரம்பிச்சோன்னா அன்னையிலேருந்து தண்ணி அடிக்கிறத தவிர வேறு எந்த தப்பு பண்ணுறதில்ல. இப்போ கூட நான் எந்த தப்பு பண்ணல. நம்பு அஞ்சு, என்ன நம்பு. கேசவன் அடிக்கடி நம்மகிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்தாலும் அருமையான ஆளுகளை வச்சு தான் வேலை பார்க்குறான் போல இருக்கு. சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டானே. ஹலோ கேசவனா, எந்திரிங்கடா. டேய் பெருமா மாட்டு பையங்களா, எந்திரி. யார் வந்திருக்கான்னு பாருங்க. யமகண்டத்துல பிறந்தவங்களா ஐயா வந்திருக்காரா? நீங்க எல்லாம் பிறந்த அன்னைக்கு நான் ஆஸ்பத்திரியில வந்து பாத்துருந்தேன்னா கள்ளிப்பால குட்டே கொண்டிருப்பேன். பாத்தீங்களா பாத்தீங்களா? ஏண்டா இந்த கர்மத்தெல்லாம் வெளியே தானே செஞ்சுட்டு இருந்தீங்க, இப்ப வேலை செய்யற இடத்துல செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டாங்க. ஏண்டா நீங்க திருந்தவே மாட்டீங்களா? யோ மேஸ்திரி, இவனுங்களை இப்படியே விட்டா நம்ம கம்பெனி பேரையே கெடுத்துருவானுங்கயா. முதல்ல ஒரு வீட்டை பார்த்து வெளியே வை, அப்பவாது திருந்துறானுங்களான்னு பாருங்க. சம்பளத்துல வாடகை கொடுக்கணுங்க. முட்டா பசங்க கேவலப்படுறாங்க. என்ன பண்றது ஐயா? கமிஷன் மட்டும் கரெக்டா கேக்குறாங்க. சார், இந்த 10,000 எனக்கு கொடுப்பீலாயா? முதல்ல கொஞ்சம் பொறுமையா உட்காருங்க சார். என்னத்த உட்காந்து என்னத்த செய்ய?
சார் இந்த டெண்டர் உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த ஏலத்துக்கு கேஸும் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். அது எப்படியா முடியும்? கேஸும் எடுக்கிற எல்லா கான்ட்ராக்ட் ஒர்க்கையும் நாங்கள் சொல்கிற டயத்துக்குள்ளே அழகாக முடிச்சு கொடுத்துறாரு. அவர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது சார். இப்போ நடக்கிற ஒர்க்கை கூட போன வாரம் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். ஃபினிஷிங் ஸ்டேஜில் வச்சுருக்காரு சார். ஆனால் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியா? உங்களுக்கு கொடுத்த கான்ட்ராக்ட் ஒன்று தான். அதையும் போட்டு இழுத்து டயத்துக்கு முடிக்காமல் பிளாக் மார்க் வாங்கிட்டீங்களே சார். அவனால் மட்டும் எப்படியா முடியுது? சார் அவரோட பலமே அந்த 5 பசங்க தான். கோடு போட சொன்னால் ரோடே போடுறாங்க. உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தன் அப்படி இருக்கானா? அதுக்காக என்ன கொத்தனார் வேலை செய்ய முடியுமா? இந்த மாதிரி நேரத்தில் தான் சகுனி வேலை செய்யணும்னு சொல்கிறேன். என்னது சகுனி வேலையா? ஆபீசர் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிரும் போல இருக்கு. எல்லாம் நேரடா. வாட்டர் பாக்கெட் கூட வாங்கி தர மாட்டான், மீசக்காரன் மேட்ரோட விருந்து வைக்கிறான். நாங்க என்ன செய்யணும் முதலாளி? இதாண்டா கற்பூரங்கிறது. ஆமாய்யா. நம்ம பசங்க புத்திசாலி பசங்க. இவங்கள வச்சுத்தானே இந்த கேசவன் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா. என்னடா பாக்குற? எல்லாம் உங்களுக்கு தான்டா. குடிங்க குடிங்க குடிங்க. சாராயம் குடிக்கிற பசங்க. என்ன நான் சொல்றது? பார்த்து ஊத்துமா, மிக்சிங் கரெக்டா இருக்கணும். கேட்டதுக்கு பதிலே வரல. அது ஒண்ணும் இல்லை கண்ணுங்களா, இது வெறும் ட்ரையல் தான். நீங்க மனசு வச்சா தினம் தினம் கச்சேரி தான். என்னையா நான் சொல்றது? முதலாளி இதுக்கு நாங்க என்ன செய்யணும்? அதுக்கு நீங்க கேசவன்ட்ட காட்டுற விசுவாசத்தை என் மேல காட்டுங்க, என் கம்பெனி முன்னேற்றத்து மேல காட்டுங்க. நீங்க சொன்னது கரெக்ட்டியா? வாங்கடா வாங்கடா. என்ன தம்பி கோபப்பட்டு எந்திரிச்சிட்டிய? இந்த பார், ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுகுற கதையெல்லாம் இங்க வேணாம். எங்களே ஆடும் பாக்குறேன் நீ. வாலாட்டுற நாய்ங்க தான் நாங்க, ஆனா நன்றி உள்ள நாய்ங்க. உன் வேலையெல்லாம் எங்க கிட்ட பழிக்காது. திருப்பி இந்த மாதிரி ஏதாவது பண்ண குறுக்கிறதுக்கு மீச இருக்காது. ஏய் வாங்கடா வாடா வா. ரொம்ப விட்டுட்டு வாழை பிடிக்க நினைச்சது என் தப்பு தான். நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் சரி, இந்த பிளான் தப்பு தப்பு தப்பு. எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. இது போய் எப்படி தப்புன்னு சொல்றான் அச்சு? அட ஆமா, எப்படி இதை மிஸ் பண்ண? அச்சு சொன்னது சரிதான். படிக்கலனாலும் பையன் கில்லாடியா தான் இருக்கான். இதை காட்டிக்க கூடாது அவன்கிட்ட. தெரிஞ்சா பயலுக்கு திமிரு இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். நான் கொஞ்சம் முக்கியமான வேலையில இருக்கேன், நீ போய் வேலையை பாரு. நான் வரேன். சரிங்கம்மா. நமக்கு தான் இப்படி ஒரு குடுப்பனை இல்லை. என்னது சின்ன பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி சாக்லேட்டு? என்னது சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா? இது 5 ஸ்டார், பெரியவங்க சாப்பிட்றது. அதெல்லாம் இல்ல, சின்ன பிள்ளைங்களுக்கு தான் செல்லமா வாங்கி கொடுப்பாங்க. சரி சரி பரவாயில்ல, இப்போ நீ வாங்கிக்க. அதான் எதுக்கு? ஏன் காரணம் சொன்னதான் வாங்கிக்கியா? கண்டிப்பா. எப்படி சொல்றது, எங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எதுக்கு இப்ப சிரிச்சா? நீங்க சொன்னதை கேட்டுதான். எதுக்கு இப்ப இந்த அழுமூஞ்சி? எனக்கு பிறந்த நாள் தானே எல்லாரும் சொல்லுவாங்க, அது என்ன எங்களுக்கு? ஓ அதுக்கு தான் சிரிச்சியா? ஆமா. நாங்க யாரு, எங்க பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், எங்க பெத்தவங்க யாரு, இதெல்லாம் எங்களுக்கு ஞாபகமே இல்லை. அதை நாங்க நினைக்கிறதும் இல்லை. ஆனா நாங்க ஒன்று சேர்ந்தனால மட்டும் என்னைக்கும் நாங்க மறக்கிறது இல்லை.
நாங்கள் 5 பேரும் தான். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமுமா இருக்கும். எங்களுக்குள்ளே இது வரைக்கும் எதுக்குமே சண்டை வந்தது கிடையாது. யாருக்கு எது வேணுமோ அதை அடுத்தவங்க விட்டு கொடுத்து போயிடுவோம். இனிமே எப்படியோ தெரியல, இது வரைக்கும் எங்களை பற்றி யாருக்கும் தெரியாது, நாங்களும் சொன்னது கிடையாது. அப்புறம் எதுக்கு என்கிட்ட மட்டும் சொல்லணும்? அன்னைக்கு சின்னம்மா கிட்ட மேஸ்திரி உன்னை பற்றி சொல்லிட்டு இருந்தது கேட்டதுலேருந்தே உங்ககிட்ட எதையுமே மறைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அஞ்சு. இப்படி எல்லாத்துக்கும் காரணம் கேட்டா இப்படி இப்போ சாக்லேட் வேணுமா வேணாமா? ஐயா, நீ கோவப்பட்ட நல்லாவே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? என்ன நான் மட்டும் அஞ்சுன்னு கூப்பிட்டுமா? அனாதையா இந்த இடத்துக்கு வந்தோம். இப்போ ஆண்டவனா பார்த்து ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். இங்கேயே சுத்திட்டு இருந்தா சிலுக்கு சும்மதி ஆட்டம் பார்க்க முடியாதா? வாங்கடா போலாம். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.